அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாதாவின் பாதத்தின் கீழ் சொர்க்கம் என்றார், தாயை மணிக்காத மனிதர்க்கு நரகம் என்றார். மாதாவின் பாதத்தின் கீழ் சொர்க்கம் என்றார், தாயை மதிக்காத மனிதர்க்கு நரகம் என்றார். நெருப்பு விறகினை தின்பது போல் போராமை சூடும் என்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை, ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரை கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. ஏந்தல் ரசூலுல்லாஹ் சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்லை இல்லை. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபாக்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லருள்மழை பொழிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் தேன் துளிகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமை நாளில் 5 கேள்விகளுக்கு பதில் தராதவரை தன் இடத்தை விட்டு நகர முடியாது. மறுமை நாளில் 5 கேள்விகளுக்கு பதில் தராதவரை தன் இடத்தை விட்டு நகர முடியாது. 1. உன் வயதை எப்படி செலவிட்டாய்? 2. உன் இளமையை எப்படி கழித்தாய்? 3. செல்வத்தை எந்த வழியில் சம்பாதித்தாய்? 4. செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்தாய்? 5. உன் அறிவை எந்த செயலுக்காக பயன்படுத்தினாய்? மறுமை நாளில் 5 கேள்விகளுக்கு பதில் தராதவரை தன் இடத்தை விட்டு நகர முடியாது. 1. உன் வயதை எப்படி செலவிட்டாய்? 2. உன் இளமையை எப்படி கழித்தாய்? 3. செல்வத்தை எந்த வழியில் சம்பாதித்தாய்? 4. செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்தாய்? 5. உன் அறிவை எந்த செயலுக்காக பயன்படுத்தினாய் என்று நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் திருமிதி. உலகிலேயே தண்டனை யாருக்கு? உலகிலேயே தண்டனை யாருக்கு? இரக்கமற்ற செயலை செய்பவனுக்கும் உறவை முறித்து வாழ்பவனுக்கும் தவிர வேறு எந்த பாவமான செயலுக்கும் அல்லாஹ் உலகிலேயே தண்டனை தருவதில்லை. ஆதாரம் மிஷ்காத். சுவர்க்கம் செல்ல வேண்டுமா? 2 தாடைகளுக்கு இடையில் உள்ள நாவையும் 2 தொடைகளுக்கு இடையில் உள்ள வெட்கஸ்தலத்தையும் பாவமான செயலிலிருந்து எவர் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கே சுவனம் கிடைத்திட நான் பொறுப்பேற்கிறேன் என்று நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் திருமிதி. மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? 1. பணம். 2. அழகு. 3. அந்தஸ்து. 4. ஒழுக்கம். மணப்பெண்ணை தேர்ந்தெடுப்பது எப்படி? 1. பணம். 2. அழகு. 3. அந்தஸ்து. 4. ஒழுக்கம் ஆகிய 4 காரணத்திற்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். பணம், அழகு, அந்தஸ்து, ஒழுக்கம் ஆகிய 4 காரணத்திற்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுகிறாள். இதில் தீனின்படி நடக்கும் ஒழுக்கமுள்ள பெண்ணையே திருமணம் செய்யுங்கள் என்று நம் இறைத்தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் புகாரி. வயது வந்த பெண்களே, ஒரு தடவை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தாங்கள் உடம்பில் மெல்லிய ஆடை அணிந்து இருப்பதை பார்த்த
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். ஒரு தடவை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கள் உடம்பில் மெல்லிய ஆடை அணிந்து இருப்பதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். அஸ்மாவே, ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் முகம் 2 முன்கைகள் தவிர மற்ற உறுப்புகளை அடுத்தவர் பார்க்கும்படி ஆடை அணியக்கூடாது என்று சொன்னார்கள் நபி பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூல் புகாரி. உள்ளம் தூய்மை பெற வழி என்ன? ஒரு மனிதர் கேட்கிறார். இறைத்தூதர் அவர்களே, ஒரு மனிதர் கேட்கிறார், இறைத்தூதர் அவர்களே, ஒருவர் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான வழி என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தான் எங்கிருந்தாலும் தன்னோடு இறைவனும் இருந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு அவர் இருக்கட்டும். இறைத்தூதர் அவர்களே, ஒருவர் தனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வழி என்ன என்று கேட்டார். அதற்கு நம் இறைத்தூதர் அண்ணன் நபி எம்பெருமான ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தான் எங்கிருந்தாலும் தன்னோடு இறைவனும் இருந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு அவர் இருக்கட்டும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்லவன் யார், கெட்டவன் யார்? ஒரு மனிதர் கேட்கிறார், நான் நல்லவனா கெட்டவனா என்பதை எதை வைத்து அறிவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது பக்கத்து வீட்டினர்கள் உன்னை குறித்து நீ நல்லவர் என்ற பொருள்பட பேசுகிறார் என்றால் உறுதியாக நீ நல்லவன் என்று பொருள். மாறாக உன்னை குறித்து அதிருப்தி கொண்ட நிலையில் பேசுகிறார் என்றால் நீ கெட்டவன் என்று அறிந்து கொள். நூல் இப்னு மாஜா. சிறந்த மனிதர் யார்? உங்களில் எவர் நல்ல முறையில் வாங்கிய கடனை திருப்ப கொடுக்கிறாரோ அவரே உங்களில் மிகச்சிறந்தவர். சிறந்த மனிதர் யார்? உங்களில் எவர் நல்ல முறையில் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கிறாரோ அவரே உங்களில் மிகச்சிறந்தவர். நூல் புகாரி 2390. உதவி செய்வோம். எவர் மூமினான ஒரு மனிதருடைய உலக கஷ்டத்தை நீக்குவாரோ அவருடைய மறுமை நாளின் கஷ்டத்தை அல்லாஹ் நீக்குவான். எவர் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மறைப்பாரோ அவருடைய மானத்தை இவ்வுலகிலும் மறு உலகிலும் அல்லாஹ் மறைப்பான். மனைவியை நேசி. உங்கள் மனைவியின் முகத்தில் அடிக்காதீர்கள், கெட்ட வார்த்தைகளால் திட்டாதீர்கள், வீட்டிற்குள் அல்லாமல் வெளியில் பிறருக்கு முன்னால் அவர்களை கண்டிக்காதீர்கள். உங்கள் மனைவியின் முகத்தில் அடிக்காதீர்கள், கெட்ட வார்த்தைகளால் திட்டாதீர்கள், வீட்டிற்கு அல்லாமல் வெளியில் பிறருக்கு முன்னால் அவர்களை கண்டிக்காதீர்கள். நான் அது மாதிரி செய்ததே கிடையாது. ஒரு சம்பவம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு அருகில் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களின் ஒட்டகம் மிரண்டது. இந்த 2 கபரில் உள்ளவர்களுக்கு வேதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிறரை பற்றி புறம் பேசி வாழ்ந்ததால், ஒருவருக்கு சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்யாமல் இருந்ததால் மற்றவருக்கும் வேதனை செய்யப்படுகிறது என்று கூறினார்கள். சிறுநீர் கழிக்கும் போது உடலை மறைக்காததினால் வேதனை செய்யப்படுகிறது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களுக்கு அருகில் ஒட்டகத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களின் ஒட்டகம் மிரண்டது. இந்த 2 கபரில் உள்ளவர்களுக்கு வேதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிறரை பற்றி புறம்பேசி வாழ்ந்ததால் ஒருவருக்கும் சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்யாமல் இருந்ததால் மற்றவருக்கும் வேதனை செய்யப்படுகிறது என்று கூறினார்கள். சிறுநீர் கழிக்கும் போது உடலை மறைக்காததினால் வேதனை செய்யப்படுகிறது என்று கூறினார்கள். புகாரி 6055 வசனம். கணவர்களே கவனம். தையூஸ் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தையூஸ் என்றால் யார் என கேட்கப்பட்டது. தன் மனைவிடம் அந்நிய ஆண்கள் பழகுவதை தடுக்காதவன் என்றார்கள். தூங்குவதற்கு முன் ஓதிக்கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கச் செல்லும் முன் குல்ஹு அல்லாஹு சூரா, குல்லவுது பிரபில் பலக் சூரா, குல்லவுது பிரபின்னா சூரா ஆகிய 3 சூறாக்களை ஓதி உள்ளங்கையில் தடவி முகத்திலும் கைகளிலும் உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க செல்லும் முன்
குல்ஹு அல்லா சூரா, குல்லவுது பிரபில் பலக் சூரா, குல்லவுது பிரபின்னாஸ் சூரா ஆகிய 3 சூறாக்களை ஓதி உள்ளங்கையால் தடவி முகத்திலும் கைகளிலும் உடல் முழுவதும் தடவி கொள்வார்கள். ஆதாரம் புகாரி. எப்போது ரகசியம் பேசக்கூடாது? எப்போது ரகசியம் பேசக்கூடாது? ஒரு சபையில் 3 பேர் இருக்கும்போது ஒருவரை விட்டு இருவர் ரகசியம் பேசக்கூடாது. ஏனென்றால் இது அவரை துக்கத்தில் ஆழ்த்திவிடும். ஒரு சபையில் 3 பேர் இருக்கும்போது ஒருவரை விட்டு இருவர் ரகசியம் பேசக்கூடாது. ஏனெனில் இது அவரை துக்கத்தில் ஆழ்த்திவிடும். ஆதாரம் முஸ்லீம். மனிதனை புகழாதே. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அளவு கடந்து புகழ்வதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரின் முன்னேற்றத்தை அழித்து விட்டார்கள். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அளவு கடந்து புகழ்வதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த மனிதரின் முன்னேற்றத்தை அழித்து விட்டார்கள். ஆதாரம் புகாரி 6060. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1. அஸ்ஸலாமு அலைக்கும் என சலாம் கூறினால் பதில் கூறுவது. 2. உடல் சுகமில்லாமல் இருந்தால் நோய் விசாரிப்பது. 3. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. 4. விருந்துக்கு அழைத்தால் ஏற்றுக்கொள்வது. 5. தும்மினால் எர்ஹம் கொல்லா என பதில் கூறுவது. தும்மினால் எர்ஹம் கொல்லா என பதில் கூறுவது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. 1. அஸ்ஸலாமு அலைக்கும் என சலாம் கூறினால் பதில் கூறுவது. 2. உடல் சுகமில்லாமல் இருந்தால் நோய் விசாரிப்பது. 3. ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது. 4. விருந்துக்கு அழைத்தால் ஏற்றுக்கொள்வது. 5. தும்மினால் எர்ஹம் கொல்லா என பதில் கூறுவது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 ஆகும். சிறந்த மனைவி யார்? சிறந்த மனைவி யார்? எந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் தன் கணவரை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து மரணமடைந்தாலோ அவள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவாள். சிறந்த மனைவி யார்? எந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் தன் கணவரை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்து மரணமடைந்தாலோ அவள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாள். நூல் ரியாலுஸ் சாலிஹீன். இது விபச்சாரம்தான். கண்களின் விபச்சாரம் பெண்ணை ஆசையோடு பார்ப்பது. கைகளின் விபச்சாரம் பெண்ணை பலாத்காரம் செய்வது. கால்களின் விபச்சாரம் பாவத்தை நோக்கி செல்வது. நாவின் விபச்சாரம் தீய பேச்சுகளை பேசுவது. இதயத்தின் விபச்சாரம் தீயவைகளை நினைப்பது. நூல் புகாரி. உழைத்து வாழுங்கள். எவரிடமும் கையேந்தாமல் சிரமப்பட்டு உழைக்கும் மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். உழைத்து வாழுங்கள். எவரிடமும் கையேந்தாமல் சிரமப்பட்டு உழைக்கும் மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சிறந்த முஸ்லீம் யார்? எவர் தன் கைகளாலும் நாவினாலும் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்கிறாரோ அவரே சிறந்த முஸ்லீம் ஆவார். எவர் தன் கைகளாலும் நாவினாலும் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்கிறாரோ அவரே சிறந்த முஸ்லீம் ஆவார். நபிமொழி. பாவத்தை நினைத்து அழுங்கள். ஒருவர் அல்லாஹ்வின் அச்சத்தினால் பாவத்தை நினைத்து அழுதால் கறந்த பால் மீண்டும் மடுவினுள் செல்ல முடியாதது போல் அவர் நரகம் செல்வது முடியாதாகிவிடும். பாவத்தை நினைத்து அழுங்கள். ஒருவர் அல்லாஹ்வின் அச்சத்தினால் பாவத்தை நினைத்து அழுதால் கறந்த பால் மீண்டும் மடுவினுள் செல்ல முடியாதது போல் அவர் நரகம் செல்வது முடியாததாகிவிடும். நபிமொழி. பிரிவதற்காக இணைந்தோம். உங்களுடைய மனைவியை அநியாயமாக முறையில் தலாக் சொல்ல வேண்டாம். உங்களுடைய மனைவியை அநியாயமாக முறையில் தலாக் சொல்ல வேண்டாம். ஒரு பெண் தன் கணவனிடம் யாதொரு குறையுமின்றி தலாக் கேட்டால் அவள் சுவனத்தின் வாடையை கூட நகர மாட்டாள். உங்களுடைய மனைவியை அநியாயமாக முறையில் தலாக் சொல்ல வேண்டாம். ஒரு பெண் தன் கணவனிடம் யாதொரு குறையுமின்றி தலாக் கேட்டால் அவள் சுவனத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள். நபிமொழி. ஜிம்மா தொழுகையை விட வேண்டாம். எவர் 3 ஜிம்மா தொழுகையை தொடர்ந்து தொழாமல் அலட்சியமாக விட்டு விடுகிறாரோ
அவர் இதயத்தில் நயவஞ்சகன் என்னும் முத்திரையை அல்லாஹ் குத்தி விடுகிறான். எவர் ஜிம்மா தொழுகை விட வேண்டாம், எவர் 3 ஜிம்மாவை தொழுகையை தொடர்ந்து தொழாமல் அலட்சியமாக விட்டு விடுகிறாரோ அவர் இதயத்தில் நயவஞ்சகன் என்னும் முத்திரையை அல்லாஹ் குத்தி விடுவான். நூல் புகாரி. எது நன்மை எது தீமை? நபித்தோழர் நற்செயல் என்றால் என்ன என்று கேட்டார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்செயல் என்பது நல்லொழுக்கங்களாகும் என்று சொன்னார்கள். அடுத்து நபித்தோழர் கேட்டார், பாவமான செயல் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த செயலை நீ செய்யும்போது உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகிறதோ அது பிறருக்கு தெரியக்கூடாது என நினைக்கிறாயோ அதுதான் பாவமான செயலாகும். நபித்தோழர் கேட்டார், நற்செயல் என்றால் என்ன? நற்செயல் என்பது நல்லொழுக்கங்களாகும் என்று சொன்னார்கள். நபித்தோழர் கேட்டார், பாவமான செயல் என்றால் என்ன? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த செயலை நீ செய்யும்போது உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகிறதோ அது பிறருக்கு தெரியக்கூடாது என நினைக்கிறாயோ அதுதான் பாவமான செயலாகும் என்று சொன்னார்கள். ஆதாரம் முஸ்லிம். துவா ஏற்கப்பட வேண்டுமா? நீங்கள் கேட்கும் துவாவில் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உங்களது துவா நின்றுவிடும். நீங்கள் கேட்கும் துவாவில் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உங்களது துவா நின்றுவிடும். எனவே துவாவின் ஆரம்பத்திலும் முடிவிலும் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நம் இறை தூதர் அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை மீண்டும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். துவா ஏற்கப்பட வேண்டுமா? உங்களது துவா ஏற்கப்பட வேண்டுமா? நீங்கள் கேட்கும் துவாவில் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உங்களது துவா நின்றுவிடும். எனவே துவாவின் ஆரம்பத்திலும் முடிவிலும் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் அபூதாவூத். இக்லாசுடன் ஓதுங்கள். எவர் இக்லாசுடன் மன தூய்மையுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் என கூறுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். எவர் இக்லாசுடன் மன தூய்மையுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் என கூறுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கலிமாவின் இக்லாஸ் என்றால் என்ன? நபித்தோழர் ஒருவர் கேட்டதற்கு அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் அது அவரை தடுக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் தப்ரானி. எவர் இக்லாசுடன் மன தூய்மையுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் என கூறுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கலிமாவின் இக்லாஸ் என்றால் என்ன? நபித்தோழர் ஒருவர் கேட்டதற்கு அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை விட்டும் அது அவரை தடுக்க வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் தப்ரானி. ஜக்காத்து பாம்பாக மாறும். அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்து அவன் அதற்கான ஜக்காத் கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்து அவன் அதற்கான ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் மறுமை நாளில் அச்செல்வம் நச்சு பாம்பாக மாறி அவனது கழுத்திலே சுற்றி கொண்டு தனது 2 விஷப்பற்களால் அவன் தாடையை கொத்தி கொண்டே நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது புதையல் என்று கூறும். அல்லாஹ் ஒருவனுக்கு செல்வத்தை கொடுத்து அவன் அதற்கான ஜக்காத் கொடுக்கவில்லை என்றால் மறுமை நாளில் அச்செல்வம் நச்சு பாம்பாக மாறி அவனது கழுத்திலே சுற்றி கொண்டு தனது 2 விஷப்பற்களால் அவன் தாடையை கொத்தி கொண்டே நான் தான் உனது செல்வம், நான் தான் உனது புதையல் என்று கூறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் புகாரி 1403. சிறந்த ஹஜ்ஜி. உடலுறவு மற்றும் பாவமான செயலில் ஈடுபடாமல் ஒருவன் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தால் அவனது தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் இருந்ததை போன்று பாவமறியாய் பாலனாக திரும்புவார். நூல் புகாரி 1521. தாம்பத்திய உறவின் போது ஓதும் துவா. உங்களில் ஒருவர் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு கொள்ள விளையும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபி ஷைத்தான ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அல்லாவின் திருப்பெயரால் இறைவா
எங்களை விட்டு சைத்தானை விலக்கி வைப்பாயாக, எங்களுக்கு நீ வழங்கும் குழந்தை செல்வத்தை விட்டும் சைத்தானை விலக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தித்து அந்த தம்பதியருக்கு குழந்தை விதிக்கப்பட்டால் அந்த குழந்தை ஒருபோதும் சைத்தான் தீங்கிழைப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லீம் 2825. தீய கனவு கண்டார். நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுவதாகவும் தீய கனவு ஷைத்தானிடமிருந்து வருவதாகும். நல்ல கனவு அல்லாஹ்விடமிருந்து ஏற்படுவதாகவும் தீய கனவுகள் சைத்தானிடமிருந்து வருவதாகும். ஒருவர் தான் வெறுக்கும் தீய கனவை கனவில் கண்டால் தன் இடதுபுறம் 3 முறை துப்பட்டும். ஒருவர் தீய கனவை கனவில் கண்டால் தனது இடதுபுறம் 3 முறை துப்பட்டும். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடட்டும். அந்த கனவு அவருக்கு இடைஞ்சலை தராது. நூல் ரியானுஸ் சாலியின் 842. நயவஞ்சகன் யார்? நயவஞ்சகன் யார்? நயவஞ்சகனின் அடையாளங்கள் 3. 1. பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான், அவனை நம்பி எதையும் ஒப்படைத்தால் மோசடி செய்வான். நயவஞ்சகனின் அடையாளம் 3. 1. பேசினால் பொய் பேசுவான். 2. வாக்களித்தால் மாறு செய்வான், அவனை நம்பி எதையும் ஒப்படைத்தால் மோசடி செய்வான். நூல் புகாரி 6095. வஷீலா தேடுங்கள். மூமின்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மூமின்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் பக்கம் நெருங்குவதற்கு உரிய வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். அல் குர்ஆன் 5:35. கபூர் ஜியாரத் கூடுமா? கபூர்களை ஜியாரத் செய்வதை உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன், இப்பொழுது அவைகளை ஜியாரத் செய்யுங்கள். கபூர்களை ஜியாரத் செய்வதை உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன், இப்பொழுது அவைகளின் ஜியாரத் செய்யுங்கள். அப்படி நீங்கள் ஜியாரத் செய்தால் உலகத்தின் மீதுள்ள பற்றை வெறுக்கச் செய்யும், மறுமையை நினைவில் பதியச் செய்யும். கபூர்களை ஜியாரத் செய்வதை உங்களுக்கு நான் தடுத்திருந்தேன், இப்பொழுது அவைகளை ஜியாரத் செய்யுங்கள். அப்படி நீங்கள் ஜியாரத் செய்தால் உலகத்தின் மீது உள்ள பற்றை வெறுக்கச் செய்யும், மறுமையை நினைவில் பதியச் செய்யும். இப்னு மாஜா பக்கம் 114, முஸ்லீம் 496. பலனில்லாத நோன்பு. நோன்பாளிகள் பலருக்கு பசித்திருந்ததை தவிர வேறு எந்த பலனும் கிடைப்பதில்லை. நபிமொழி. நோன்பாளிகளில் பலருக்கு பசித்திருந்ததை தவிர வேறு எந்த பலனும் கிடைப்பதில்லை. நபிமொழி. மேற்கூறப்பட்ட நோன்பாளி யார்? விளக்கம். வட்டி போன்ற ஹராமான உணவை கொண்டு நோன்பு துறந்தவர், பொய், புறம், கோல் மற்றும் பாவமான செயலில் ஈடுபட்டவர், தொழுகை, திக்ரு, குர்ஆன்களை விட்டு வீணான காரியங்களில் ஈடுபட்டவர். அல்லாஹ் விரும்பும் அமல். நல் அமல்களை குறைவாக செய்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் விரும்பும் செயல் நல் அமல்களை குறைவாக செய்தாலும் அதை விடாமல் தொடர்ந்து செய்வதை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆதாரம் முஸ்லீம். நோய் நீங்க ஓதி பார்க்கலாமா? நோய் நீங்க ஓதி பார்க்கலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டி நீங்குவதற்கு ஓதி பார்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் திருஷ்டி நீங்குவதற்காக ஓதி பார்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டார்கள். விஷக்கடிக்கு ஓதி பார்க்கலாமா என நான் கேட்டேன். ஒவ்வொரு விஷ ஐந்துகளின் கடியில் இருந்தும் நிவாரணம் பெற்றிட ஓதி பார்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். புகாரி பாகம் 5738. தூங்கும் முன். ஒரு முறை மதீனாவில் ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் வீட்டுக்காரரும் இறந்தனர். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிக்கப்பட்ட போது, நிச்சயமாக நெருப்பு ஆபத்தானது, நீங்கள் தூங்க செல்லும் போது நெருப்பை, விளக்கை, கேஸ் அடுப்புகளை அணைத்து விடுங்கள் என்றார்கள். நிச்சயமாக நெருப்பு ஆபத்தானது, நீங்கள் தூங்க செல்லும் போது நெருப்பை, விளக்கு, கேஸ் அடுப்புகளை அணைத்து விடுங்கள் என்றார்கள். மேலும் கதவை தாளிடுங்கள், உணவையும் தண்ணீரையும் மூடி வையுங்கள் என்றார்கள். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நூல் புகாரி 6294. நோன்பை விடலாமா? ரமலான் மாதத்தில் எந்த காரணமுமின்றி எவர் ஒருவர் நோன்பை விடுவாரோ, ரமலான் மாதத்தில் எந்த காரணமின்றி எவர் ஒருவர் நோன்பை விடுவாரோ, ரமலான் அல்லாத காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அதனை கலா செய்வதவராக முடியாது. ரமலான் மாதத்தில் எந்த காரணமின்றி எவர் ஒருவர் நோன்பை விடுவாரோ,
ரமலான் அல்லாத காலம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் அதனை கலா செய்தவராக முடியாது. அதாவது ரமலான் மாதத்தில் கிடைக்கின்ற சிறப்பு அவருக்கு கிடைக்காது என்பதாகும். தள்ளாத வயோதிகர், நோயாளி, பிரயாணத்தில் இருப்பவர் இவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை உண்டு. ஆனால் பின்னர் கலா செய்ய வேண்டும். கலா செய்கின்ற அளவிற்கு சக்தி இல்லாதவராக இருந்தால் காலை மாலை ஒரு ஏழைக்கு உணவு அல்லது அதன் தொகையை கொடுக்க வேண்டும். ஜம்சம் தண்ணீர், எந்த நியத்தில் ஜம்சம் நீர் குடிக்கப்படுகிறதோ அது நிறைவேறும். ஜம்சம் நீர் குடிப்பதால் தீராத வியாதிகள் குணமாகும். நின்ற நிலையில் ஜம்சம் நீரை குடிப்பது சுன்னத்தாகும். ஜம்சம் நீர் குடிக்கும்போது துவா, எனக்கு பயனளிக்கும் ஞான கல்வியும் குறைவில்லாத செல்வ பாக்கியத்தும் எல்லா விதமான வியாதியில் குணமாகும் யா அல்லாஹ் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று நபிமொழி. குர்பான், எலும்பும் தோலுமாக இல்லாமல் கொழுத்த பிராணிகளையே குர்பானி கொடுங்கள். ஏனெனில் அவைகள் மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் என்னும் பாலத்தை கடந்து செல்வதற்கு வாகனமாக பயன்படும். குர்பானி கொடுப்பவர் துல்ஹஜ் மாதம் முதல் நாள் மகரிபிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை ரோமங்கள் நாங்கள் வெட்டாமல் இருக்கவும். ஆஷரா நாள், முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது 10, 11 ஆஷரா நோன்பு வையுங்கள். ஒரு நோன்பின் சிறப்பு என்னவென்றால், முன் செய்த ஒருவரிடத்தின் சிறிய பாவங்களை போக்கிவிடும். முஹர்ரம் 10 ஆஷரா நாள் அன்று எவர் தம்முடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்வாரோ அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை விசாலமாக்கி தருவான். முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது 10, 11 அன்று ஆஷரா நோன்பு வையுங்கள். ஒரு நோன்பின் சிறப்பு என்னவென்றால், முன் செய்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்களை போக்கிவிடும். முஹர்ரம் பிறை 10 ஆஷரா நாள் அன்று எவர் தம்முடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவு செய்வாரோ அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை விசாலமாக்கி தருவான். நபிமொழி. நரகவாசிகளின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகவாசிகள் யார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரகவாசிகள் யார் என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா? அவர்கள்தான் இரக்கமற்றவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள், பெருமை பிடித்தவர்கள். இரக்கமற்றவர்கள், அகம்பாவம் கொண்டவர்கள், பெருமை பிடித்தவர்கள் என்று அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் புகாரி 6071. சொர்க்கவாசிகளின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், சொர்க்கவாசிகள் யார் என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா? அவர்கள் மக்களின் பார்வையில் பலவீனமானவர்கள். பணிவாளவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எதையேனும் கூறினால் அல்லாஹ் அதை அவ்வாறே நிறைவேற்றி வைப்பான். இவர்கள்தான் சுவனவாசிகளின் அடையாளம். குடிக்கும் பானத்தில் உங்கள் பாத்திரத்தில் ஈ விழுந்துவிட்டால் அதை முழுமையாக அமிழ்த்தி பிறகு எடுத்து எரிந்து விடுங்கள். ஏனென்றால் ஈயின் 2 இறக்கைகளில் ஒன்றில் நோய் இருக்கிறது, இன்னொன்றில் அதற்கு நிவாரணம் இருக்கிறது என்று அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் புகாரி 5882. தாய் தந்தையை திட்டாதீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாய் தந்தை சவிப்பது பெரும் பாவமாகும். ஒரு மனிதர் தாய் தந்தை எப்படி சவிப்பார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் அடுத்தவரின் தாய் தந்தையை ஏசுவார், உடனே அவர் இவருடைய தாய் தந்தையை ஏசுவார். ஆக தாய் தந்தை ஏசப்பட இவரே காரணமாகிறார். நூல் புகாரி 5973. நல்லோர்களின் சகவாசம். ஒருவர், நாங்கள் யாரிடம் சேர்ந்து இருந்தால் பயன் கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும். அவரது பேச்சை கேட்டால் இறை ஞானம் வளர்ச்சி அடையும். அவரது செயலை பார்த்தால் மறுமை நினைவு வரும்.
இத்தகைய தன்மைகள் உள்ளவரிடம் சேர்ந்து இருப்பீராக என்று கூறினார்கள். அவரை பார்த்தால் அல்லாஹ்வின் ஞாபகம் வரும், அவரது பேச்சை கேட்டால் இறைஞானம் வளர்ச்சி அடையும், அவரது அமலை செயலை பார்த்தால் மறுமையின் நினைவு வரும். இத்தகைய தன்மையில் உள்ளவரிடம் சேர்ந்து இருப்பீராக என்று அண்ணன் நபி எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கல்வி. சீனா தேசம் சென்றாவது சீரான கல்வியை கற்றுக்கொள். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் அன்பு அளிப்புகளிலே மிக சிறந்தது கல்வியும் ஒழுக்கமும் ஆகும். சீனா தேசம் சென்றாவது சீரான கல்வியை கற்றுக்கொள். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கும் அன்பளிப்புகளிலே மிக சிறந்தது கல்வியும் நல்லொழுக்கமும் ஆகும். அபிமொழி. செல்வம் பெருக. தமது வாழ்வாதாரம் ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் யார் விரும்புகிறாரோ அவர் தமது உறவை பேணி வாழட்டும். தமது வாழ்வாதாரம் ரிஸ்க் விசாலமாக்கப்படுவதையும் வாழ்நாள் நீடிக்கப்படுவதையும் யார் விரும்புகிறாரோ அவர் தமது உறவை பேணி வாழட்டும். சிரித்த முகத்துடன் இருங்கள். நான் இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலுடன் சிரித்தவர்களாக தவிர அவர்கள் என்னை பார்த்ததில்லை என அல் ஃபஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நான் இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலுடன் சிரித்தவர்களாக தவிர அவர்கள் என்னை பார்த்ததில்லை என அல் ஃபஜலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூறுகிறார்கள். நூல் புகாரி 6089. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணல் நபி எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தேன் துளில் ஹதீஸ்களை கேட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாடினால் ஹதீஸ்களை மீண்டும் நாளை தொடரலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எம்எஸ் தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.